ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயை வச்சு ஒரு சில்லி பண்ண போகிறோம். இது நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம், 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம், அது மாதிரி 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கோம், சிக்கன் 65 மசாலா எடுத்துருக்கோம், அடுத்தது மிளகாய்த்தூள். உங்கள்கிட்ட சிக்கன் 65 இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா இல்லை என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம், சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம். உப்பு, தண்ணி தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை உங்களுக்கு பார்த்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயை நல்லா நீட்டாக பார்த்து கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற விதையெல்லாம் நல்லா உதிர்த்துட்டு எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் நமக்கு பிசு தன்மை இல்லாமல் இருக்கும். நம்ம ரவுண்டாக சின்னதாக வெட்டினோன்னா அதில் பிசு தன்மை இருக்கும். இது மாதிரி நீளமாக வெட்டினா கொஞ்சம் கம்மியாகிடும், அதனால தான் இப்படி வெட்டுறது. இது மாதிரி போட்டு நம்ம வச்சுருக்க அந்த மசாலாவில் நம்ம வெண்டைக்காயை நல்லா பரட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம எல்லா பக்கமும் நம்மளோட மசாலா நல்லா கோட் பண்ணி வரும், கோட் ஆகி இருக்கும். அதனால தான் நல்லா பரட்டிக்கணும், மசாலா படுற மாதிரி. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்க வேண்டியது தான். நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் அடுத்த பக்கம் நல்லா அப்படி பரட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இந்த வெண்டைக்காய் 65 வெண்டைக்காய் சில்லி நல்லாயிருக்கும். செஞ்சுட்டு சூடாக சாப்பிட்டுக்கலாம், ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி. இதை வச்சுருந்து சாப்பிட்டோன்னா அந்த இதெல்லாம் இப்போ சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வச்சுட்டோம்னா அப்புறம் திரும்ப அந்த ஒரு மாதிரி டேஸ்ட், அந்த சில்லி டேஸ்ட் இருக்காது, வித்தியாசமாக பொரியல் மாதிரி மாறிடும். போட்ட உடனே எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் வழிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இருக்கிறத கொஞ்சமாக போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வச்சுருந்தது மட்டும் சாப்பிடக்கூடாது. இதுக்கு நம்ம ஏதாவது சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸ்க்கு மாதிரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.